கர்த்தருடைய பரிசுத்த திருநாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளைக்காய் கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். தேவ சமூகத்தில் கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் சர்வ வல்லமையுள்ள தேவன் சகல விதமான ஆசீர்வாதங்களாலும் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக. வானத்திற்குரிய ஆசீர்வாதங்களாலும் பூமிக்குரிய நன்மைகளாலும் உங்களை திருப்திப்படுத்தி மேன்மைப்படுத்தி உயர்த்துவாராக. பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியுடைய தெய்வ இரக்கத்தினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாகட்டும் என்று நான் தேவனிடத்தில் வேண்டிக் கொள்கிறேன். பாக்கியமும் நன்மையும் உங்களுக்கு உண்டாகட்டும், நன்மையும் கிருபையும் தொடரட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். நிச்சயமாகவே சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களை மேன்மைப்படுத்தி உயர்த்துவாராக. தேவனுடைய மகிமை வெளிப்பட்டு கொண்டிருக்கிற அந்த அதிகாலை வேளைக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடந்த நாட்களில் காலை ஆராதனையில் கலந்து கொண்ட அநேகருக்கு ஆண்டவர் செய்த அற்புதமான கிரியைகளுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அனைவருடைய கண்ணீர்கள் துடைக்கப்பட்டிருக்கிறது, அனைவருடைய வியாதிகள் மாறியிருக்கிறது, பலவிட பிசாசின் கட்டுகள் தெரிப்புண்டு போயிருக்கிறது, அநேகர் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள், அநேகர் காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள், அநேகருடைய பல வருட வியாதிகள் நீங்கி சுகம் பெற்றிருக்கிறார்கள். ஒவ்வொருவருக்காகவும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். 10 குஷ்டரோகியில் ஒரு மனிதன் திரும்பி வந்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலி செலுத்தினான். அதே போல கர்த்தரிடமிருந்து நன்மை பெற்றுக்கொண்ட நாம் அவருக்கு ஸ்தோத்திர பலிகளை இந்த காலை நேரத்தில் நாம் செலுத்துவோம். பிதாவே, இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த காலை ஆராதனையில் கலந்து கொண்ட அநேகருக்கு நீர் கொடுத்த சுகம், விடுதலை, ஆசீர்வாதம், மேன்மை, உயர்வு, வழிகாட்டுதல் ஒவ்வொன்றுக்காக நன்றி சொல்லுகிறோம். அப்பா, இது உம்மால் உண்டாயிற்று, உம்முடைய பரிசுத்த திருநாமத்தினால் உண்டாயிற்று. அன்றைக்கு பேதுருவும் யோவானும் அன்றைக்கு சொன்னதை போல இது கர்த்தருடைய நாமமே இதை செய்தது என்று அதே கிறிஸ்துவின் நாமம் இன்றைக்கும் இந்த காலை ஆராதனையிலே கலந்து கொண்டு நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த நாளிலும் இந்த காலை நேரத்திலும் ஒரு விசேஷித்த ஒரு ஆசீர்வாதம், ஒரு விசேஷித்த ஒரு விடுதலை, பல நாள் பிரச்சனையிலிருந்து விடுதலை பெறுகிற ஒரு ஆசீர்வாதம் பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். அப்பா, நீ நேற்றும் இன்றும் என்றும் நீர் மாறாதவர், அற்புதங்களை செய்கிறவர். இந்த காலை நேரத்திலும் எதிர்பார்ப்போடு சமூகத்தில் வந்திருக்கலாம். பிள்ளைகளுக்கு அற்புதங்களை செய்யும், துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும், புது வழிகள் திறக்கப்படட்டும். நீ எப்படி செய்ய போறதுக்காய் மக்கள் நன்றி. இயேசுவின் நாமத்தில் நீ செய்த எல்லா நன்மைகளுக்காய் நன்றி. அப்படி சமூகத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். தூரத்துக்கும் சமீபத்துக்கும் தேவன் எந்த இடத்தில் எங்களோடு கூட இணைந்து பாடி ஆராதித்து ஜெபித்து வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவர் மேலும் உடைய பிரசன்னம் இறங்கி நிரப்பட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெபங்களை கேட்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. தூக்க கலக்கங்கள், தூக்கத்தின் ஆவிகள் வெளியேறட்டும், கடனத்தின் ஆவிகள் வெளியேறட்டும். ஆவியிலும் உண்மையிலும் பாடி ஆராதிக்கிற கிருபைகளை அளவில்லாமல் தந்து காத்துக்கொள்ளும்படி ஜெபிக்கிறேன். கிறிஸ்துவின் திருநாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி சொல்லுகிறேன். நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். என கண்பானவர்களை, இந்த காலை நேரத்தில் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 4 மற்றும் 5 வசனங்களை நாம் வாசித்து நாம் பாடி ஆராதிக்க போகிறோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 4 மற்றும் 5 வசனங்கள். நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன். பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், நான் உன் சன்னதியை கிழக்கிலிருந்து வர பண்ணி உன்னை மேற்கிலும் இருந்து கூட்டிச் சேர்ப்பேன். அல்லேலூயா. பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இந்த காலை நேரத்தில் ஏதோ ஒரு காரியத்திற்காக நீங்கள் பயந்து கொண்டிருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்தை குறித்து ஒரு கலக்கம் உங்கள் மனதை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கலாம். ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் சொல்லுகிறார், பயப்படாதே, 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 நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நம் மத்தியில் இருக்கிறார். அவருடைய பிரச்சனை நம்மை நிரப்பிக்கொண்டே இருக்கிறது. இந்த நாள் ஒரு ஆசீர்வாதத்தின் நாளாக இருக்கும், கட்டுகள் அறுக்கப்படுகிற நாளாக இருக்கும், விடுதலை கிடைக்கிற நாளாக இருக்கும், சுக்கம் சந்தோஷமாய் மாறுகிற நாளாக இருக்கும், புது வழிகள் திறக்கப்படுகிற நாளாய் கர்த்தர் இருப்பதற்கு அனுக்கிரகம் செய்வாராக. உற்சாகமாய் பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாமா? நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன், இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரோ என்று ராஜா கேட்டதை போல நாம் இடைவிடாமல் ஆராதிக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன், அதிகாலையுடைய முகத்திற்கு முன்பாக நின்று அவரை ஆராதிக்கிறோமே, அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன், விடுவிக்க வல்லமையுள்ள தேவன், கட்டுகளை அறுப்பதற்கு வல்லமையுள்ள தேவன், சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் ஆசீர்வாதத்தையும் தருவதற்கு வல்லமையுள்ள எல் ஷடாய்
சர்வ வல்லமை உள்ள தேவனை உற்சாகமாய் பாடி ஆராதித்து அவருடைய திருநாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். அல்லேலூயா. அன்றைக்கு பவுலும் சீலாவும் துதித்து பாடி ஜெபித்த போது கட்டுகள் அறுக்கப்பட்டதை போல துதித்து உற்சாகமாய் பாடி ஆராதிக்கிற போது பலவிட கட்டுகள், பலவிட பிரச்சனைகள், பலவிட போராட்டங்கள், பலவிட துக்கங்கள், பலவிட துயரங்கள் நம்மை விட்டு வெளியேறுவதை காண்பீர்கள். ஹல்லேலூயா. ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. வசனம் எங்கு பிரசங்கிக்கப்படுகிறதோ அங்கே விடுதலை உண்டு. தேவனை மகிமைப்படுத்துகிற மக்கள் எங்குண்டோ அங்கு விடுதலையும் உண்டு. ஆகவே ஒரு விடுவிக்கிற நேரமாய், கற்று அறுக்கப்படுகிற நேரமாய், ஆஸ்வதிக்கப்படுகிற நேரமாய் இருப்பதற்கு கர்த்தர் அனுக்கிரகம் செய்வாராக. உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடி ஆராதிக்கலாமா? எஸ். ஆமென், ஆமென், ஆமென். உற்சாக பலியோடு. எஸ் மாஸ்டர், எஸ் மாஸ்டர். திருத்துவ தேவன் மகிமைப்படுவாராக, திரியக தேவன் மகிமைப்படுவாராக. நன்றி. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. ஆமென். நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. ஆமென். நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நம்மை காக்கின்றவர் தூதரை அனுப்பிடுவார். அக்கினி ஜுவாலை நம்மை அவியாமல் காத்திடுவார். நம்மை காக்கிற தேவன் அவர். தூதரை அனுப்பிடுவார். அக்கினி ஜுவாலை நம்மை அவியாமல் காத்திடுவார். இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவர், அற்புதங்கள் செய்ய வல்லவர். ஆமென், ஆமென். இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும். இன்றைக்கு ஒரு கண்ணீர் துடைக்கப்படட்டும். நம்மை அழைத்தவரோ கைவிடவே மாட்டார். கலங்காமல் முன் சென்றிட கரம் பற்றி நடத்திடுவார். நம்மை அழைத்தவரோ கைவிடவே மாட்டார். கலங்காமல் முன் சென்றிட கரம் பற்றி நடத்திடுவார். ஆமென். விடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. ஆமென். விடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. ஹல்லேலூயா. ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. சத்துருவின் கோட்டைகளை தகர்த்திட உதவி செய்வார். தயங்காமல் முன் சென்றிட தாங்கிய நடத்திடுவார். சத்துருவின் கோட்டைகளை தகர்த்திட உதவி செய்வார். தயங்காமல் முன் சென்றிட தாங்கிய நடத்திடுவார். தகப்பனே, ஆராதிக்கிற கிருபை தாரும். ஒவ்வொருவரை ஆராதிக்க கிருபை தாரும். என்றும் ஜெயமே. விடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. விடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. விடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. ஹல்லேலூயா. ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க
விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நம்மை காக்கின்றவர், தூதரை அனுப்பிடுவார். அக்கினி ஜுவாலை நம்மை அவையாமல் காத்திடுவார். நம்மை காக்கின்றவர், காக்கிற தேவனே ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் காக்கிற தேவன். இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் இன்னும் ஜெயமே. விடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் இன்னும் ஜெயமே. நம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நம்மை அழைத்தவரோ கைவிடவே. தகப்பனே, இந்த காலை வேளையில கைவிடாத தேவன் அற்புதமாய் நடத்தும், அதிசயமாய் நடத்தும். எஸ் எஸ், thank you Holy Spirit. ஆமென். இந்த மகிமை இந்த பிள்ளைகளை நிரப்பிக் கொண்டே இருக்கட்டும், இந்த வல்லமை பிள்ளைகளை நிரப்பிக் கொண்டே இருக்கட்டும். எஸ், பொல்லாத இருளின் வல்லமைகள் வெளியேறட்டும், அசுத்த கிரியைகள் வெளியேறட்டும். இந்த காலை நேரத்தில் விடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. விடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாரோ, யார் என்ன சொன்னாரோ, நான் சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். ஆமென் ஆமென். என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். ஒரு தோலை கையில் எடுத்து, ஒரு தோலை கையில் எடுத்து நான் ஹோசானா பாடிடுவேன், நான் ஹோசானா பாடிடுவேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு வெற்றி உண்டு, எப்போதும் வெற்றி உண்டு. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்துக் கொண்டார். ஹல்லேலூயா. சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்துக் கொண்டார். சிலுவையில் அறைந்து விட்டார், சிலுவையில் அறைந்து விட்டார். இயேசு காலாலே மிதித்து விட்டார், இயேசு காலாலே மிதித்து விட்டார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமென். உங்களுடைய காரியம் ஜெயமா இருக்கட்டும், தொழில் காரியம் ஜெயமா இருக்கட்டும், குடும்ப வாழ்க்கை ஜெயமா இருக்கட்டும், ஆவிக்குரிய வாழ்க்கை ஜெயமா இருக்கட்டும். பாவங்கள் நீக்கி விட்டார். அல்லேலூயா. பாவங்கள் போக்கி விட்டார். இயேசு சாபங்கள் நீக்கி விட்டார். இயேசுவின் தழும்புகளால், இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமானே, சுகமானே, நான் சுகமானே, சுகமானே. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி
ஜெயமுண்டு 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 எனக்கு ஜெயமுண்டு 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 நமக்கு ஜெயமுண்டு 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 சாத்தானின் அதிகாரமெல்லாம் என் இயேசு பறித்துக் கொண்டார் சாத்தானின் அதிகாரமெல்லாம் என் இயேசு பறித்துக் கொண்டார் சிலுவையில் அறைந்து விட்டார் சிலுவையில் அறைந்து விட்டார் இயேசு காலாலே மிதித்து விட்டார் இயேசு காலாலே மிதித்து விட்டார் கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு ஆமென் ஆமென் கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு ஹalleluya 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 சர்வ வல்லமையுள்ள எங்கள் பிதாவே, இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஜெயம் கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, ஜெயம் கொடுக்கிறவராய் இருப்பதற்காக நீ ஸ்தோத்திரம். வல்லமையுள்ள பிரசன்னுடைய பிள்ளைகளை நிரப்புவதற்காக ஸ்தோத்திரம். ஏதோ ஒரு காரியத்தில் தோற்று போய் இருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்தில் நஷ்டத்தை சந்தித்திருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்தில் தடுமாறி கொண்டிருக்கலாம். ஜெயம் கொடுக்கிற தேவனுடைய வல்லமை உடைய பிள்ளைகளை நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நான் எது செய்தாலும் வெற்றி இல்லை, எது செய்தாலும் எனக்கு நஷ்டம், எது செய்தாலும் எனக்கு வழிகள் அடைக்கப்பட்டிருக்கிறது, என்ன செய்வதென்று தெரியவில்லை என்று சொல்லி இந்த காலை நேரத்தில் சமூகத்தில் வந்திருக்கலாம். ஜெயம் கொடுக்கிற தேவனுடைய பரிசுத்த திருநாமத்தில் எல்லா தடைகளும் விலகட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. ஜெயத்தை கொடுப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நான் பல நாட்கள் நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். என் வாழ்க்கையில் எல்லா வழிகளும் அடைக்கப்பட்டிருக்கிறது, என்ன செய்வதென்று தெரியவில்லை, யார் எனக்கு உதவி செய்வார் என்று தெரியவில்லை, யார் எனக்கு ஆலோசனை கொடுப்பார் என்று தெரியவில்லை என்று சொல்லி கலக்கத்தோடு உடைய சமூகத்தில் வந்திருந்தாலும் இந்த காலை நேரத்தில் சர்வ வல்லமையுள்ள தேவன் ஜெயம் கொடுப்பீராக. தானியேலுக்கு ஜெயத்தை கொடுத்தவரே, உடைய பிள்ளைகளுக்கு ஜெயத்தை கொடுப்பீராக, வெற்றியை கொடுப்பீராக. அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக உதவி வரும் கண்மையாய் கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் அற்புதம் நடப்பதும், எல்லா கட்டுகள், மனக்குழப்பங்கள், மன அழுத்தங்கள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். புது வழிகள் உண்டாகட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, புது வழிகள் உண்டாகட்டும், உற்சாகம் உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும், சந்தோஷம் உண்டாகட்டும், திருப்தி உண்டாகட்டும், நிறைவு உண்டாகட்டும். உம்மை நோக்கி பார்க்கிற முகங்கள் வெட்கப்படாதபடி தலையை உயர்த்துகிற தேவனுடைய வல்லமை நிரப்பட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கொப்பானவர் யார் உலகில், உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார் உலகில், உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யாரும் இல்லை, உமக்கொப்பானவர் எவரும் இல்லை, உமக்கொப்பானவர் உலகின் இல்லை, உமக்கொப்பானவர் யார் யார் யார், உமக்கொப்பானவர் யாரும் இல்லை, உமக்கொப்பானவர் எவரும் இல்லை, உமக்கொப்பானவர் உலகில் இல்லை, உமக்கொப்பானவர் யார் யார் யார், உமக்கொப்பானவர் யார் உலகில், உமக்கொப்பானவர் யார், ஆமென், உமக்கொப்பானவர் யார் உலகில், உமக்கொப்பானவர் யார். மரித்த லாசருவை எழுப்பி ஜீவனை கொடுத்தவரே, பாவத்தில் மரித்த என்னை விடுவித்து மீட்டுக் கொண்டீரே. மரித்த லாசருவை எழுப்பி ஜீவனை கொடுத்தீரே, பாவத்தில் மரித்த என்னை விடுவித்து மீட்டுக் கொண்டீரே. உமக்கொப்பானவர் யாரும் இல்லை, உமக்கொப்பானவர் எவரும் இல்லை, உமக்கொப்பானவர் உலகில் இல்லை, உமக்கொப்பானவர் யார் யார் யார், உமக்கொப்பானவர் யாரும் இல்லை, உமக்கொப்பானவர் எவரும் இல்லை, உமக்கொப்பானவர் உலகில் இல்லை, உமக்கொப்பானவர் யார் யார் யார், உமக்கொப்பானவர்
ஒப்பானவர் யார் உலகில் உமக்கொப்பானவர் யார் 18 வருஷமுள்ள கூலியை தீர செய்தீரே பார்க்க முடியாத குருடனை பார்க்க செய்தீரே 18 வருஷமுள்ள கூலியை தீர செய்தீரே ஆண்டவரே ஸ்தோத்திரம் பார்க்க முடியாத குருடனை பார்க்க செய்தீரே உமக்கொப்பானவர் யாரும் இல்லை உமக்கொப்பானவர் எவரும் இல்லை உமக்கொப்பானவர் உலகில் இல்லை உமக்கொப்பானவர் யார் 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 உமக்கொப்பானவர் யாரும் இல்லை உமக்கொப்பானவர் எவரும் இல்லை உமக்கொப்பானவர் உலகில் இல்லை உமக்கொப்பானவர் யார் 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 உமக்கொப்பானவர் யார் உலகில் சர்வ வல்லமை உள்ள தேவனே உமக்கொப்பானவர் யார் உலகில் உமக்கொப்பானவர் யார் உமக்கொப்பானவர் யார் உலகில் உமக்கொப்பானவர் யார் உமக்கொப்பானவர் யார் உலகில் உமக்கொப்பானவர் யார் அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார் அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார் அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார் அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார் தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம் எகிப்து தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம் பெரும் தண்ணீரை திராட்சைரசமாய் மாற்றினார் அதிசயம் பெரும் தண்ணீரை திராட்சைரசமாய் மாற்றினார் அதிசயம் அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார் அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார் அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார் அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார் அற்புதங்கள் செய்கிறவர் நம் நடுவில் இருக்கிறார் ஹல்லேலூயா இயேசுவே ஜீவனுள்ள தேவனே உம்மை ஆராதிக்கிறோம் ஹல்லேலூயா படுத்திருக்கிற அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் படுத்திருக்கிறான் என்று அறிந்து ஆண்டு குணமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று நீர் கேட்டீரே ஆண்டவரே. அதே போல வெகு காலமாய் அவன் படுத்திருக்கிறான் என்பதை நீ அறிந்ததை போல வெகு காலமாய் வியாதியோடு படுத்துக் கொண்டிருக்கிறவர்கள் இந்த காலை நேரத்தில் இந்த காலை ஆறுதலில் கலந்து கொண்டு உன்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கலாம். அதிக நாட்களாய் அவனுக்கு படுத்திருக்கிறான் என்பதை கண்டதை போல அதிக நாள் பிரச்சனைகள், அதிக நாள் போராட்டங்கள், அதிக நாள் கஷ்டங்கள், அதிக நாளுடைய பிரச்சனைகளை சந்தித்து உடைந்து நொறுங்கி போய் பலவிதமான கண்ணீர் கவலையோடு நின்று கொண்டிருக்கிற மக்களுக்கு இந்த காலை நேரத்தில் உம்முடைய மகிமை வெளிப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. 18 வருஷம் கூனியா இருந்தவளை பார்த்து ஐயோ 18 வருடங்கள் இவள் இப்படி இருக்கிறாளே என்று சொல்லி ஆண்டவரே நிமிர செய்தவரே. பல வருடங்களாய் கூனி போயிருக்கிறார்கள், குறுகி போயிருக்கிறார்கள், நிமிர முடியவில்லை. கடன் பிரச்சனையால் நிமிர முடியவில்லை, ஏதோ ஒரு போராட்டத்தினால் நிமிர முடியவில்லை.
ஆண்டவரே அவரை நிமிர பண்ணுவீராக. இந்த காலை நேரத்தில் வல்லமையின் பிரசனம் நிமிர வைக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே 12 வருடங்கள் வைத்தியெல்லாம் பார்த்து போக வேண்டிய இடத்துக்கெல்லாம் போய் குணமாகாமல் உம்மை தேடி வந்ததைப் போல பல இடத்திற்கு அலைந்து விட்டார்கள். பலரை பார்த்து விட்டார்கள். பல மருத்துவமனையை பார்த்து விட்டார்கள். பல மருத்துவரை பார்த்து விட்டார்கள். சுகம் கிடைக்காமல் கைவிடப்பட்ட நிலையில் இந்த காலை நேரத்திற்கு முன்பாக வந்து நிற்கிறார்கள். பெரும்பாடு ஸ்திரீ வந்து நின்றதைப் போல எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையில், எல்லா உடைமைகளையும் விற்று அழிந்த நிலையில், இனி செலவழிப்பதற்கு பணம் இல்லை, போக வேண்டிய மருத்துவமனை இல்லை, சந்திக்க வேண்டிய மருத்துவரின் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு எல்லாராலும் கைவிடப்பட்டு இன்றைக்கு சமூகத்தில் நிற்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு அற்புதம் நடப்பதாக, அற்புதம் நடப்பதாக. உம்முடைய வல்லமை புறப்பட்டு அவளை தொட்டதை போல உம்முடைய வல்லமை புறப்பட்டு ஜனங்களை தொடுவதாக, விளைவின பகுதியை தொடுவதாக, விளைவின உறுப்புகளை தொடுவதாக, விளைவின பகுதியை தொடுவதாக, ஒரு அற்புதம் நடப்பதாக, கட்டுகள் அறுக்கப்படுவதாக, பழுதான சரீரங்கள் பலன் அடைவதாக, பழுதான உடல் உறுப்புகள் இன்றைக்கு புதிதாக்கப்படுவதாக. இயேசுவின் தழும்புகளால் சுகம் உண்டாகட்டும். இயேசுவின் வல்லமையினால் ஆரோக்கியமும் விடுதலையும் காலை நேரத்தில் உண்டாகட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே ஒரு அற்புதம் நடக்கட்டும் அப்பா, ஒரு வல்லமை வெளிப்படட்டும் அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. யார் என்னை விடுதலையாக்கக்கூடும், யார் எனக்கு உதவி செய்யக்கூடும், யார் என்னை தூக்கிவிடக்கூடும், யார் எனக்கு ஆலோசனை கொடுக்கக்கூடும், யார் எனக்கு அன்பு காட்ட முடியும் என்று ஆண்டவரே கண்ணீரோடு இருக்கிறார்கள் அப்பா. உடைய முகத்தை நோக்கி பார்க்கிறார்கள், உடைய முகத்துக்கு முன்பாக நிற்கிறார்கள் அப்பா. உம்முடைய வல்லமை புறப்படுவதாக, உம்முடைய வல்லமை புறப்படுவதாக. சுகமளிக்கும் வல்லமை வெளிப்பட்டது என்று லூக்கா 5:17 வாசிக்கிறோமே. இப்பொழுது உம்முடைய வல்லமை புறப்படட்டும், வல்லமை புறப்படட்டும். இந்த வீட்டுக்குள் பாய்ந்து சொல்லட்டும், ஒவ்வொருவரையும் தொடரட்டும் அப்பா. அங்க இருக்கிற பிரச்சனைகள், அங்க இருக்கிற போராட்டங்கள், அங்க இருக்கிற கஷ்டங்கள், அங்க இருக்கிற பலவிதமான சத்துருவின் கிரியைகள், இருளின் வல்லமை எல்லாம் வெளியேறட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா, அற்புதத்தை செய்யுங்கப்பா, அற்புதத்தை செய்யுங்கப்பா. இந்த பிள்ளையுடைய கண்ணீரை தொடங்கப்பா, விடுதலையோடு ஆராதிக்கட்டும். வரும் நாட்கள் இவர்கள் உமக்காக, ராஜ்யத்திற்காக, நாமத்தின் மகிமைக்கென்று வரக்கூடிய எழுப்புதலே ஆண்டவரே உடைய பிள்ளைகளை பயன்படுத்த போறதுக்காக உமக்கு நன்றி. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி. குமாரன் விடுதலையாக்கினார், மெய்யாகவே விடுதலை எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே குமாரன் இயேசுவின் நாமத்தில் விடுதலையாக்குவீராக. நன்றி, நன்றி. குமாரன் இயேசுவின் நாமத்தில் விடுதலையாக்கப்படுவார்களாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. Jesus, குனிந்து தூக்கினீரே, பெரியவர் ஆக்கினீரே, உமது சேர்ந்து பாடுவோமா? குனிந்து தூக்கினீரே, குனிந்து தூக்குவீராகப்பா, தூக்கி எடுப்பீராக. சர்வ வல்லமை உள்ள தேவனே, ஏதோ ஒரு வியாதியில் அவர்கள் இருக்கலாம், ஒரு சாபத்தில் சத்துருவினால் பிடிக்கப்பட்டிருக்கலாம். ஆண்டவரே ஏதோ ஒரு பிரச்சனை, குனிந்து தூக்கி ஆண்டவரே உயர்த்த வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன்ப்பா. குனிந்து தூக்கி விடுவீராகப்பா. ஒரு காலத்தில் நாங்கள் பாவத்தில் கீழே கிடந்தோம், எங்களை தூக்கி எடுத்தீரே. சாபத்திலும் அறியாமையிலும் அடிமைத்தனத்திலும் இருளிலும் சிக்கி கிடந்த எங்களை தேடி வந்து குனிந்து எங்களை தூக்கி எங்களை விடுவித்து பாவமர கழுவி பரிசுத்தமாக்கி உம்முடைய பிள்ளைகளாய் மாற்றி எங்களை ஆசீர்வதித்து தேசத்திற்கு ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறீரே. அதே தேவன் இன்றைக்கு பாவத்திலும் சாபத்திலும் அறியாமையில் அடிமைத்தனத்திலும் சிக்கி கிடக்கிற மக்களை குனிந்து தூக்கி அவர்களை விடுவித்து பாவமர கழுவி பரிசுத்தமாக்கி உடைய பிள்ளையாய் மாற்றி நீ மேன்மைப்படுத்த வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். அன்பின் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த காலை ஆராதனை ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். ஒவ்வொரு நாளும் காலையில் சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவீராக. இந்த பழக்கம் வழக்கமாய் மாறட்டும். ஆயுள் காலமெல்லாம் அதிகாலையில் எழும்பி உம்மை தேடுகிற பழக்கம் உண்டாகட்டும். உடைய முகத்துக்கு முன்பாக நிற்கிற பழக்கம் உண்டாகட்டும்.
உம்முடைய வசனத்துக்காய் காத்திருக்கிற பழக்கம் உண்டாகட்டும். உம்மோடு பேசுகிற பழக்கம் உண்டாகட்டும். உம்மோடு சம்பாசிக்கிற பழக்கம் உண்டாகட்டும். மனதை பகிர்ந்து கொள்கிற பழக்கம் உண்டாகட்டும். உம்முடைய சத்தம் கேட்கும் வாஞ்சை தாகம் ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் உலக மனிதர்கள் எழும்புவதற்கு முன்பதாக எழும்பி தேவ சமூகத்தில் என்று உடைய மெல்லிய சத்தத்தை கேட்டு உடைய இனிமையான தேவனோடு இன்பமான வார்த்தைகளை கேட்கிற பழக்கம் ஒருக்கு உண்டாகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களை கேட்பதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். என கண்பானவர்களே, கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதிப்பார். நாம் தேடிய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போகலாம். என கண்பானவர்களே, இந்த காலை வேளைக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் உங்களோடு கூட பேசுவதற்கென்று நான் தேவனுடைய முகத்தை நோக்கி பார்த்தபோது, விடுதலை பெற வேண்டியவைகள் என்ற தலைப்பில் உங்களோடு கூட பேசுவதற்கு சர்வ வல்லமையுள்ள தேவன் கிருபையுள்ள வார்த்தைகளை எனக்கு தந்தார். விடுதலை பெற வேண்டியவைகள். ஆமென். அநேக காரியத்தில் நாம் விடுதலை பெற வேண்டியதாக இருக்கிறது. அதை குறித்து தான் கர்த்தர் நம்மோடு கூட பேசி நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். சர்வ வல்லமையுள்ள தேவன் நம் மத்தியில் இருக்கிறார். அவர் நம்மோடு கூட பேசுவாராக. அவருடைய கிருபையுள்ள வார்த்தைகள் நமக்கு வெளிப்படுவதாக. வார்த்தைகளை அனுப்பி குணமாக்குகிறவர், வார்த்தைகளை அனுப்பி அற்புதங்களை செய்கிறார். அதே தேவன் இந்த காலை நேரத்திலும் நமக்கு ஒரு வார்த்தையை நமக்கு நேராக அனுப்புகிறார். நம்மை விடுவிக்கிற வார்த்தை, நம்மை ஆசீர்வதிக்கிற வார்த்தை, நம்மை தூக்கி விடுகிற வார்த்தை, நம்மை நிலைப்படுத்துகிற வார்த்தை பரத்திலிருந்து உண்டாகட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஆமென். வாசிக்கலாம். யோவான் 8:36 நாம் வாசிக்கலாம். யோவான் 8:36. ஆகையால் குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். ஒரு மெய்யான ஒரு விடுதலை இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். அநேகருக்கு இந்த நாட்களில் தேவை விடுதலை. ஆசீர்வாதம் வேண்டும், ஆனால் அதற்கு முன்பு தேவை விடுதலை. அநேக காரியத்தில் நாம் சிக்கி இருக்கிறோம். அநேக காரியத்தில் சத்துரு நம்மளை மேற்கொண்டு ஜெயித்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கு நாம் அதை அறியாதபடிக்கு நாம் ஆசீர்வதியும், ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். முதலில் நமக்கு தேவை விடுதலை. பிசாசின் வல்லமையிலிருந்தும் அதிகாரத்திலிருந்தும் ஆளுகையிலிருந்தும் நாம் விடுவிக்கப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பவுல் அப்போஸ்தலன் இப்படி சொல்லுகிறார். ரோமர் 7:24 பாருங்கள். ரோமர் 7:24 நிர்பந்தமான மனிதன் நான், இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலை ஆக்குவார்? அல்லேலூயா. விடுதலை செய்கிற தேவன் நம் மத்தியில் இருக்கிறார். நாம் ஆராதிக்கிற தேவன் விடுவிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. ஆகவே விடுதலை தருகிற தேவன் மத்தியில் இருக்கிறார். எவைகளில் இருந்தெல்லாம் நாம் விடுதலை பெற வேண்டும் என்பதை குறித்த சில காரியத்தை நமக்கு கொடுக்கப்பட்ட நேரத்திற்குள் நாம் தியானித்து நாம் ஜெபிக்க போகிறோம். நிச்சயமாகவே விடுதலை பெற வேண்டியவைகளிலிருந்து விடுதலை செய்யும்படி ஆவியானவர் நமக்கு அனுக்கிரகம் செய்வாராக. முதலாவது, நாம் கோபத்திலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும். இது சாதாரணமான ஒரு காரியம் அல்ல. எபேசியர் 4:26 பாருங்கள். எபேசியர் 4:26. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனிய கடவது. அடுத்த வசனம் 27 பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். ஆமென். முதல்ல 26 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நீங்கள் கோபம் கொண்டாலும். அப்போ அது கோபத்தில் நம்ம விடுதலை பெற வேண்டும். சில இந்த கோபத்தினால பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற உடைமைகளை தூக்கி எறிவார்கள். அவர்களுக்கு நஷ்டம் வரும் என்று தெரியும். தொலைக்காட்சி பெட்டியை தூக்கி கீழே போட்டு உடைப்பார்கள். சிலர் கோபத்தினால செல்போனை தூக்கி கீழே அடித்து அதை உடைத்து விடுவார்கள். சிலர் பார்த்தீங்கன்னா தலையை கொண்டு சோத்திலே மூட்டுவார்கள். சிலர் கத்தி எடுத்து கைகளை அறுத்து கொள்வார்கள். சிலர் கெட்ட வார்த்தைகளை பேசுவார்கள். இது நிமித்தம் அந்த குடும்பத்துக்குள் பல பிரச்சனைகள், பலவிதமான போராட்டங்களை நாம் பார்க்கலாம். இது நிமித்தம் பிரிந்து போன குடும்பங்கள், உடைந்து போன குடும்பங்கள், சாட்சியை இழந்து போன குடும்பங்கள், தன்னைத்தானே காயப்படுத்துவது, மற்றவர்களை காயப்படுத்துவது, அப்படியெல்லாம் செய்தது நிமித்தம் எத்தனை குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. கோபத்தில் பிடிக்கப்பட்டிருக்கிறீர்கள். அதிலிருந்து விடுதலை பெற வேண்டும். அதை மறைக்கக்கூடாது. தான் எதில் பாதிக்கப்பட்டிருக்கிறேன்,
எதில் பிடிக்கப்பட்டிருக்கிற என்ற தெளிவு உங்களுக்கு இந்த காலை நேரத்தில் வேண்டும். அந்த கோபத்தில் நீங்கள் பிடிக்கப்பட்டிருக்கலாம். அந்த கோபத்தின் நிமித்தம் உங்கள் சாட்சி கெட்டு போயிருக்கலாம். அந்த கோபத்தின் நிமித்தம் நீங்கள் அநேக பொருள்களை நீங்கள் நஷ்டப்படுத்தி இருக்கலாம். அந்த கோபத்தின் நிமித்தம் உங்கள் மனைவியை நீங்கள் காயப்படுத்தி கொண்டே இருக்கிறீர்கள். அந்த கோபத்தின் நிமித்தம் பிள்ளைகளை போட்டு அடிக்கிறீர்கள். அது நிமித்தம் பிள்ளைகள் காயப்பட்டிருக்கிறார்கள். அது நிமித்தம் சாட்சி கெட்டு போய் கிடக்கிறது. அன்பான சகோதரனை சகோதரியே, அந்த கோபத்தின் வல்லமையிலிருந்து, பிசாசின் அதிகாரத்திலிருந்து நீங்கள் விடுதலை பெற வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நீதிமொழிகள் 12:16 பாருங்கள். 16. மூடனுடைய கோபம் சீக்கிரத்தில் வெளிப்படும். மூடனுடைய கோபம் சீக்கிரத்தில் வெளிப்படும். ஆமென். அப்படின்னா மூடனுடைய கோபம் சீக்கிரமா வந்துடும். சிலவங்க சொல்லுவாங்க, மூக்குல கோபம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதோ ஒரு வார்த்தை சொன்னால் போட உடனே மூர்க்கமாகி விடுவார்கள். அது நிமித்தம் பயங்கர மன அழுத்தத்துக்குள் ஆக்கப்பட்டு டென்ஷன் ஆயிடுவாங்க. அந்த நாள் முழுவதும் வீட்டுக்குள்ளே சமாதானம் போய்விடும். அந்த நாள் முழுவதும் சந்தோஷம் போய்விடும். அந்த நாள் முழுவதும் பயங்கர குழப்பங்களாக இருக்கும். காரணம் என்ன? கோபம். கோபம். நீதிமொழிகள் 15:1 பாருங்கள். நீதிமொழிகள் 15:1. மெதுவான பிரதியுத்தரம் உக்கிரத்தை மாற்றும். கடும் சொற்களோ கோபத்தை எழுப்பும். கடும் சொற்கள் கோபத்தை எழுப்பும். சில நேரங்களில் கணவன் மனைவி பேசிட்டே தான் இருப்பாங்க. ஒரு வார்த்தை கணவன் வாயிலிருந்து இல்லை மனைவி வாயிலிருந்து வரும். அந்த ஒரு வார்த்தையை கணவனை மனைவியை பிடித்துக் கொள்வார்கள். அவ்வளவுதான். அங்கு பெரிய ஒரு சண்டை நடக்கும். அங்கு பெரிய யுத்தம் நடக்கும். சண்டை என்பதை விட ஒரு யுத்தம் நடக்கும். சற்று நேரம் கழித்து அந்த வீட்டுக்குள் போனால் ஒரு யுத்தம் நடந்த ஒரு நாட்டுக்குள் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்குமோ அப்படிப்பட்ட சூழ்நிலையாய் அந்த வீடு மாறி இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த கோபத்திலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நீதிமொழிகள் 30:33 பாருங்கள். நீதிமொழிகள் 30:33. பாலை கடந்தால் வெண்ணெய் பிறப்பிக்கும், மூக்கை பிசைதல் இரத்தத்தை பிறப்பிக்கும், அப்படியே கோபத்தை கிண்டி விடுதல் சண்டையை பிறப்பிக்கும். கோபத்தை கிண்டி விடுதல் சண்டையை பிறப்பிக்கும். சிலவங்க கோபத்தை அப்படியே கிளறிட்டே இருப்பாங்க. கோபத்தை அப்படியே கிளறிட்டே இருப்பாங்க. சும்மா இருக்க மாட்டாங்க. அமைதியாக இருந்தால் ஒரு அமைதியாக இருந்தால் அது அமைதலாக விடும். ஆனால் அமைதியாக இருப்பதற்கு சத்துரு விட மாட்டான். ஏதாவது ஒன்று பேசிக்கொண்டே இருப்பான். ஒரு 10 வார்த்தை பேசினா அவர் 50 வார்த்தை பேசுவார். அதன் நிமித்தம் அந்த குடும்பத்தின் சமாதானத்தை சத்துரு உடைத்து விடுவான். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்தது அப்படி எரிச்சல் தனியவில்லை என்றால் பிசாசுக்கு நாம் இடம் கொடுத்து விடுவோம். ஆகவே சத்துரு யாரை விழுங்கலாமா என்று வகைதேடி சுற்றி திரிகிற நாட்கள். நன்றாக நீங்கள் ஜெபிக்கிறீர்கள் பிரதர், நன்றாக ஜெபிக்கிறீங்க சிஸ்டர், வாலிப மகனை நீ நன்றாக நீ ஜெபிக்கிறாய், ஆலயத்திற்கு ஒழுங்காய் நீ போகிறாய், நீ நல்லவன் சகோதரி, இங்கே நல்லவங்க தான். ஆனால் கோபம் உங்கள் வாழ்க்கையை தாறுமாறாக்குதில்லை. இந்த ஒரு காரியம் ஒரு தடுமாற பண்ணதில்லை. இந்த ஒரு காரியம் உங்கள் குடும்பத்தை உடைக்குதா இல்லையா? அப்போ இதிலிருந்து விடுதலை பண்ணணுமா இல்லையா? கண்டிப்பாக விடுதலை பெற வேண்டும். ஆமென். அபிஷேகம் பெற்றிருக்கிறீர்கள், அந்நிய பாஷை பேசுகிறீர்கள், ஜெபிக்கிறீங்க, ஆலயத்துக்கு போறீங்க, ஆத்மபாரம் உண்டு, தேசத்தை குறித்த கரிசனை உண்டு. ஆனாலும் இந்த ஒரு பலவீனத்தை நீங்கள் விடுதலையாக்கப்பட்டால் இவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்கும். உங்களுக்கு தேவை விடுதலை தேவை. ஆமென் சொல்லுங்கள். நீதிமொழிகள் 25:23 பாருங்கள். நீதிமொழிகள் 25:23. வடகாற்று மழையும் புறங்கூறுகிற நாவு கோப முகத்தையும் பிறப்பிக்கும். அல்லேலூயா. கோப முகம். சிலருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா கோப முகமாக இருக்கும். பயங்கரமான கோபம், பயங்கரமான கோபமாக இருப்பாங்க. முகத்தை பார்த்தா ஒரு மாதிரியாக இருக்கும். சிலவங்க சொல்லுவாங்க, புருஷனுடைய முகத்தை பார்க்கவே முடியாது கோபம் வந்தால் அப்படின்னு சொல்லுவாங்க. முகம் பயங்கரமாக விகாரப்பட்டு நிற்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இதிலிருந்து விடுதலை பெறுவதற்கு கர்த்தர் உங்களுக்கு அனுக்கிரகம் செய்கிறார். கரங்களை உயர்த்தி, பிதாவே, இந்த காலை வேளைக்காய் நாங்களுமே துதிக்கிறோம் அப்பா. இந்த கோபத்தின் ஆண்டவர் கிரியையிலிருந்து தேவன் விடுதலையாக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இதனால் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள், பாதிக்கப்பட்ட சகோதரர்கள், பாதிக்கப்பட்ட சகோதரிகள், பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் ஏராளம் உண்டு ஆண்டவரே. இந்த கோபத்தை உண்டு பண்ணி குடும்பத்தை தாறுமாறாக்கிற பொல்லாத இருளின் அதிகாரங்கள் இந்த காலை நேரத்தில் வெளியேறட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். அப்படி செய்வதற்காக நன்றி. ஆமேன், ஆமேன். ஒப்பு கொடுத்து நீங்க ஜெபிக்கணும். ஆண்டவரே, இதில் எனக்கு விடுதலை தாரும். தவற ஒத்துக்கிடணும், பலவீனத்தை ஒத்துக்கொள்ளணும், தேவ சமூகத்தை விட்டு கொடுக்கணும். அப்பதான் கர்த்தர் நம்மை விடுவிக்க முடியும். நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? அவனை பார்த்து கேட்கிறாரு, நம்மை பார்த்து கேட்கிறாரு, இந்த கோபத்திலிருந்து விடுதலை பண்ண நீ விரும்புறியாப்பா? இந்த கோபத்தின் அதிகாரத்திலிருந்து விடுதலை பண்ண நீ விரும்புறியா? நீ விரும்பினாதான் அற்புதம் நடக்கும். ஆமென். ஆண்டவர் யாரை கட்டாயப்படுத்தி செய்கிறவர் அல்ல. ஆகவே இந்த காலை நேரத்தில் அப்படிப்பட்ட குணம் உங்களுக்கு இருக்குமானால் நிச்சயமாய் கர்த்தர் விடுதலை தருவார். கரங்களை உயர்த்தலாமா? உங்கள் குடும்பத்தில் யாருக்காகிலும் ஒருவருக்கு
உங்களோடு கூட பிறந்த யாராவது ஒருவருக்கு, உங்களோடு வேலை பார்க்கிற யாராவது ஒருவருக்கு இப்படிப்பட்ட கோபம், அது நிமித்தம் பலவிதமான குழப்பங்களை நீங்கள் சந்தித்திருக்கலாம். கரங்களை உயர்த்தி அவங்களுக்கு சின்ன ஜெபம் பண்ணுங்க. பிதாவே, இயேசுவின் நாமத்தினால இந்த குறிப்பிட்ட இந்த நபருக்காக நான் விண்ணப்பம் பண்ணுகிறேன். உங்களுடைய கரம் அவரை தொடட்டும், கரம் அவரை தொடட்டும். ஆண்டவரே, அவருடைய மனதுக்குள்ளே மன அழுத்தத்தை உண்டாக்கி, கோபத்தை உண்டாக்கி, குடும்பத்தை தடுமாற பண்ணி ஆசுவத்தை கெடுக்க நினைக்கிற பொல்லாத பிசாசின் கிரியைகள் இந்த காலை நேரத்தில் அழிக்கப்படட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். அந்த நபருக்கு விசேஷித்த ஞானத்தை தாரும். இந்த கோபத்தின் வல்லமை இருந்து விடுதலையாக்கும். இந்த குடும்பம் சமாதானமாக இருக்கட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். என் பிள்ளைகள் இப்படி அடிக்கடி கோபப்படுகிறார்கள், விடுதலை தாரும். நீங்கள் ஜெபிக்கிற போதே ஒரு விடுதலையை தேவன் கொடுத்து கொண்டிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமென். அடுத்ததாக கவலை. கவலை என்கிற காரியத்திலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும். நீதிமொழிகள் 12:25. மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும், நல்வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும். கவலை ஒரு மனிதனை ஒடுக்கும், ஒடுங்கி போக பண்ணும். ஆண்டவர் சொன்னார், மத்திய 6ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா 28 அப்படியே வாசிட்டு இருந்தீங்கன்னா 28 வாசிக்கலாம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. அல்லேலூயா. இங்கு அநேக கவலைகளை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். உடைக்காக கவலை, நாளைய தினத்தை குறித்த கவலை, என்னத்தை உண்போம் என்னத்தை உடுப்போம் என்ற கவலை, இப்படியெல்லாம் ஆண்டவர் பேசுவதை குறித்து மத்தேயு 6ஆம் அதிகாரம் 28க்கு மேலே அப்படியே வந்த 33 வரைக்கும் நீங்க பார்க்கலாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளையை, கவலை, கவலை ஒரு மனிதன் என்ன பண்ணுகிறது? அப்படியே ஒடுக்கி விடுகிறது. சிலவங்க பார்த்தீங்கன்னா இப்போ துக்கமுகமாக இருப்பார்கள், வேதனையோடு காணப்படுவார்கள். காரணம் ஏதோ ஒரு கவலை, ஏதோ ஒரு கவலை, தேவையில்லாமல் கவலைப்படுவாங்க. அழிந்து ஒரு ஆத்துமகளை குறித்த கவலைப்படணும். எதிர்காலம் கர்த்தருடைய கையில் இருக்கிறது. அவர் நம்மை கவனமாக இருக்கிறார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, உங்கள் கவலை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று 1 பேதுரு 5:7 வசனம் சொல்லுகிறது. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று 1 பேதுரு 5:7 சொல்லுகிறது. ஆனால் கவலை நம்ம சுமக்க கூடாது. பிரதர், அருமையான சகோதரியே, சகோதரனே, எந்த பிரச்சனை நம்ம சுமக்க கூடாது. நம்ம சுமந்தோன்னு வச்சுக்கோங்க, நம்ம பலவீனம் அடைந்து விடுவோம். ஆவிக்குரிய வாழ்க்கை பாதிக்கும், எதிர்கால வாழ்க்கைகள் பாதிக்கும். எதையும் நம்ம சுமக்க கூடாது. இந்த காலை நேரத்தில் கர்த்தர் சொல்கிறார், எதையும் நீ சுமக்காதே. சுமக்க உன்னால் முடியாது, அது உன்னால் கூடாது. சத்துரு உன்னை சுமக்க வைத்து உன்னை பலவீனப்படுத்தி விடுவான். அப்படிப்பட்ட சுமக்க வேண்டியதை இயேசுவின் பாதத்தில் இறக்கி வைப்போம். இயேசுடைய சிலுவைக்கு பின்னால் எரிந்து போடுவோம். நிச்சயமாக ஒரு அற்புதம் நடக்கும். இந்த கவலையிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும். ஆமென். மூன்றாவது பிடிவாத குணத்திலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும். பிரசங்கி 8:3 பாருங்கள். நீ அவன் சமூகத்தை விட்டு விலக துரிதப்படாதே, பொல்லாத காரியத்திலே பிடிவாதமாய் நில்லாதே, அவன் தனக்கு இஷ்டமானதை எல்லாம் செய்வான். அல்லேலூயா. அடுத்தது பிடிவாத குணம். ஆமென். பிடிவாதம், ஒரு வாதம், பிடிவாதமான ஒரு காரியம். சிலவங்க பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்க அம்மாவிடம் அப்பாடம் ஒன்றை பெற்றுக்கொள்வதற்கு பிடிவாதமாக நிற்பாங்க. வீட்டில் கிடந்து உருளுவாங்க தரையில். அம்மா அப்பா அடித்து பார்ப்பாங்க. ஆனால் அந்த பிடிவாதமான இருக்கும். பிள்ளை கேட்கிற பொருள் கிடைக்கிற வரைக்கும் அது அழுகையை நிறுத்தாது. சில பிள்ளைகள் ஓடி போய், சின்ன குட்டி பிள்ளை அம்மாவை அடிக்கும், அப்பாவை அடிக்கும். அதை கொடுக்கல, நான் கேட்டதை அம்மா தரல, நான் கேட்டதை அப்பா தரல. பிடிவாதமாக கீழே இருந்து உருண்டே கிடப்பாங்க. தான் கேட்கிற என்ன பொருள் என்று சொல்லி அவங்களுக்கு தெரியாது. அது தனக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று சொல்லி அதற்கு தெரியாது. ஆக இந்த பிடிவாத குணத்தில் சில பிள்ளைகளுடைய காரியங்கள் நம்ம பார்க்கலாம். இதே போல் நம்முடைய வாழ்க்கையுடைய பிடிவாத குணம். பிடிவாதம் எத்தனை குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கு தெரியுமா? பிடிவாத குணம். அம்மா வீட்டு தான் இப்போ தான் போய் ஆகணும், இல்லைம்மா ஒரு வாரம் பொறுத்துக்க, இல்லை இப்போ தான் போய் ஆகணும், எனக்கு இந்த துணி வாங்கித்தான் ஆகணும், இல்லைம்மா பொறுமா பணம் வரட்டும், இல்லை உடனே நான் வாங்கி ஆகணும், வீடை உடனே கட்டி தான் ஆகணும், இல்லைம்மா காசு வரட்டுமா லோன் போட்டு கட்டிக்கலாம், இல்லை இப்போ தான் செய்யணும், நகை வாங்கி தான் ஆகணும், இல்லைம்மா பணம் வரட்டுமா போனஸ் வரட்டும், ஏதோ ஒரு பணம் வரட்டும் உனக்கு வாங்கித்தரேன், இல்லை எனக்கு இப்போ தான் வாங்கி ஆகணும். தாங்கள் நினைத்த காரியத்தை உடனே சாதிக்க நினைக்கிறவர்கள், அது தேவ சித்தம் இருக்கிறதோ இல்லையோ, பிடிவாத குணத்தை நிமித்தம் எத்தனை குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது யோசிச்சு பாருங்க. அப்போ அந்த பிடிவாத குணத்திலிருந்து நம்ம விடுதலை பெறணும். நம்ம என்ன நினைக்கிறோம்னா, பிசாசின் வல்லமையிலிருந்து விடுதலை பெறணும், சாபத்திலிருந்து விடுதலை பெறணும், பாவத்திலிருந்து விடுதலை பெறணும். அப்போ இதெல்லாம் பாவம் இல்லையா? இதில் விடுதலை பெறணுமா? கண்டிப்பாக இருந்து விடுதலை பெறணும். இதெல்லாம் நமக்கு பாவமாக தெரியலை.
இதெல்லாம் நம்ம அடிமைப்படுத்தி வச்சுன்னு நமக்கு தெரியலை. இதுக்கெல்லாம் நான் அடிமையாகி போய் கிடக்குன்னு நமக்கு தெரியலை. இது நம்முடைய ஆசீர்வாதத்தை தடுக்குதுன்னு நமக்கு தெரியலை. இதனால் நமக்கு குழப்பம் உண்டாகுது, பிரச்சனை உண்டாகுது நமக்கு தெரியலை. இதில் சிக்கி கிடக்கிறோம். கண்ணுக்கு தெரியாத வல்லமை நம்மை ஆளுகை செய்கிறது, கண்ணுக்கு தெரியாத அதிகாரம் நம்மை கட்டுப்படுத்துகிறது, நமக்கு தெரியலை. கர்த்தருடைய கண்களை திறந்து இதிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று இந்த காலை நேரத்தில் தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. அடுத்ததாக பிலிப்பியர் 2:16, முறுமுறுப்பிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும். பிலிப்பியர் 2:16, எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். ஆமென். முறுமுறுப்பு செய்யவே கூடாது, வாக்குவாதம் பண்ணவும் கூடாது. வேதம் இங்கே சொல்லுகிறது. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டது எதனால? முறுமுறுப்புனால. நாங்கள் எகிப்தில் இருந்தபோது என்னெல்லாம் சாப்பிட்டோம் தெரியுமா? நாங்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்தோம் தெரியுமா? பாருங்க, முறுமுறுப்பு. முறுமுறுப்பு ஆசீர்வாதத்தை தடை பண்ணுகிறதா இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் பாதிக்கப்பட்டதுக்கும் அழிக்கப்பட்டதற்கும் அவர்கள் சங்கடப்பட்டதுக்கும் காரணம் என்ன? முறுமுறுப்பு. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை அப்படிதான். முறுமுறுப்பு. இது இல்லை, இது இல்லை, இந்த பொருள் இல்லை, அந்த பொருள் இல்லை, நல்ல வீடு இல்லை, நல்ல கார் இல்லை, நல்ல சம்பளம் இல்லை, நல்ல வருமானம் இல்லை, பிள்ளைகள் தண்டாக நல்ல மார்க் எடுக்கலை, எதற்கெடுத்தாலும் முறுமுறுப்பு, எதற்கெடுத்தாலும் குற்றம் சாட்டு, எதற்கெடுத்தாலும் நிறைவில்லை, திருப்தி இல்லை. இப்படிப்பட்ட வல்லமைகள் அதிகாரத்திலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆமென். 1 கொரிந்தியர் 10:10 பாருங்கள். 1 கொரிந்தியர் 10:10 அவர்கள் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள், அதுபோல நீங்களும் முறுமுறுக்காதிருங்கள். அல்லேலூயா. பவுல் திருச்சபைக்கு எழுதுகிறார் பாருங்க. அப்படிலாம் அழிக்கப்பட்டாங்க அவங்க. ஒருவரை ஒருவர் கடிந்து பட்சித்தீர்களானால் அழிவீர்கள் அப்படின்னு சொல்றாரு பவுல். கலாத்திய திருச்சபை ஒருவரை ஒருவர் கடிந்து பட்சிக்காதுங்க. கணவன் மனைவி சண்டை போடாதுங்க. ஆசீர்வாதத்தை அது தடுக்கும், குடும்பத்தில் குழப்பத்தை உண்டாக்கும். சண்டையின் ஆவிகளுக்கு ஒரு முடிவு பண்ணுங்க, சண்டை போடுவதை நிறுத்துங்க. அப்பதான் ஆசீர்வாதம் கிடைக்கும். நீங்க எத்தனை காலை ஆறுதல் நீங்க அட்டன் பண்ணினாலும் சரி, எவ்வளவு பெரிய காணிக்கை கொடுத்தாலும் சரி, எவ்வளவு மணி நேரம் ஜெபிக்கிறதாக இருந்தாலும் சரி, எவ்வளவு நேரம் அந்நிய பாஷை பேசுறதாக இருந்தாலும் சரி, 40 உபவாசம் பண்ணி ஜெபித்தாலும் சரி, விடுதலை பெற வேண்டிய காரியத்தில் விடுதலை பெற்றால் தான் ஆசீர்வாதம் நடக்கும். இரண்டு ஆசீர்வாதம் நிற்காது. அப்போ இதில் நீங்கள் விடுதலை பெறணும். அல்லேலூயா. இந்த முறுமுறுக்கிற காரியத்திலிருந்து, இந்த பிடிவாத காரியத்திலிருந்து நீங்கள் விடுதலை பெற வேண்டும் என்று சர்வ வல்லமை உள்ள தேவன் விரும்புகிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. விடுதலை நாயக வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். விடுதலை வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். நான் பாடி பாடி மகிழ்வேன், தினம் ஆடி ஆடி துதிப்பேன். நான் பாடி பாடி மகிழ்வேன், தினம் ஆடி ஆடி துதிப்பேன். எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன், எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன், என் இயேசு ஜீவிக்கிறார், என் இயேசு ஜீவிக்கிறார். விடுதலை நாயகர் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். ஆமென். எங்கள் ஊழியத்தின் ஆரம்ப நாட்களில் நாங்கள் சிறைச்சாலை ஊழியத்திற்கு நாங்கள் போவோம். அந்த நாட்களில் சிறைச்சாலையில் ஊழியம் செய்வதற்கு எளிதான வாசல் திறந்திருந்தது. அப்போ அந்த நாட்களில் சிறைச்சாலை ஊழியத்திற்கு நாங்கள் போவோம். அப்போ அவங்க இடத்துல நாங்கள் தனியாக சந்தித்து பேசுவோம். அப்போ ஒரு முறை ஒரு சகோதரன் உடைந்த உள்ளத்தோடு கண்ணீர் வடித்து கொண்டிருந்தார். அவர் அருகில் போய் சென்று கேட்டேன், சகோதரனே, நீங்கள் ஏன் இந்த இடத்திற்கு நீங்கள் வந்தீர்கள் என்று கேட்டேன். அவர் என்னை அப்படி கண்களை உயர்த்தி என்னை பார்த்தார். அவருடைய அழுகையை நிறுத்தவே முடியவில்லை. ஏதோ ஒரு பிரச்சனை, என் மனைவி நான் சொல்வதை கேட்கவில்லை. கோபத்து தலைமுடியை பிடித்து அப்படியே சுற்றி அடித்து அவளை கீழே தள்ளிவிட்டேன். அவள் நேரே போய் சுவற்றில் போய் மோதிக்கொண்டாள், கீழே விழுந்தாள். பாசாங்கு பண்ணுகிறாள் என்று சொல்லி நான் வாகனத்தை எடுத்து விட்டு நான் வெளியில் போய்விட்டேன். திரும்பி நான் வந்த பொழுது அவள் மரித்தவளாக கிடந்தாள். அதிர்ச்சி அடைந்தேன். என்ன செய்வதென்று தெரியவில்லை. என்னை சின்ன ஒரு மதியினம் என் மனைவியை கொன்று விட்டது. நான் அவளை கொல்ல வேண்டும் என்பதற்காக நான் கொல்லவில்லை.
நன்றாக தலைமுடியை பிடித்து அசைத்து ஒரு அசைத்து தள்ளி விட்டேன் பாருங்கள். வேகமாய் போய் தலை அந்த சோத்தில் மோதியது. திடீரென்று அவள் கீழே விழுந்தாள். விழுந்தபோது மயக்கமாக இருந்திருக்கிறாள். நான் பல மணி நேரம் கழிந்து வந்திருந்த போது அவளுக்குள்ள இந்த இரத்தக்கட்டு நிமித்தம் அவள் மரித்து போனவளாய் கண்டெடுக்கப்பட்டாள். நான் போலீஸில் போய் சரணடைந்தேன் என்று சொல்லி தன் வாழ்க்கை சரித்திரத்தை சொல்லி அவர் கண்ணீர் வடித்தார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, வேண்டும் என்று அதை செய்யவில்லை. கோபத்தில் அவர் செய்த அந்த காரியம் தன் மனைவியுடைய வாழ்க்கையை அழித்து விட்டது. எனக்கு 2 பிள்ளைகள் உண்டு. என்னுடைய 2 பிள்ளைகளுக்கு யாரின் மேல் தாய் என்று சொல்லி ஒப்பாரி வைத்து அழுதார். அவர் செய்த ஒரு காரியம் வாழ்க்கையை சிதைத்து விட்டது, வாழ்க்கையை அழித்து விட்டது. கொலைகாரன் என்ற பெயரை அவர் சம்பாதித்து நின்றார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, சின்ன ஒரு பலவீனம், சின்ன ஒரு காரியம் வாழ்க்கை அப்படியே கெடுத்து விடும். அவருக்காக அந்த சிறைச்சாலை ஊழியத்தில் கடைசி கண்ணீரோடு நாங்கள் ஜெபித்து நாங்கள் கடந்து வந்தோம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையை இருந்து விடுதலை பெற வேண்டும். அடுத்ததாக நீதிமொழிகள் 8:13 பாருங்கள். நீதிமொழிகள் 8:13. தீமை வெறுப்பதை கர்த்தருக்கு பயப்படும் பயம், பெருமையும் அகந்தையும் தீய வழியும் புரட்டு வாயும் நான் வெறுக்கிறேன். அடுத்தது பெருமை பேசுகிற காரியத்திலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும். பெருமை பேசுகிற காரியங்கள். ஆமென். பெருமை எப்போதும் லூசிபர் உடைய கேரக்டரை பெருமை தான். நான் தேவனுக்கு மேலாக உயர்ந்திருப்பேன். பாருங்க, அந்த பெருமை அவனை கீழே தள்ளிட்டு, பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய ஆண்டவர் யார் தெரியுமா? நம்முடைய நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறார் என்று சங்கீதம் 139 2-3 வசனங்கள் சொல்லுகிறது. பெருமை வேண்டாம், பெருமை வேண்டாம். தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை அளிக்கிற தேவன். அல்லேலூயா. சங்கீதம் 52:1 பாருங்கள். சங்கீதம் 52:1. பலவானே, பொல்லாப்பில் ஏன் பெருமை பாராட்டுகிறாய்? தேவனுடைய கிருபை என்னாலும் உள்ளது. ஆமென். பொல்லாத காரியத்துல பெருமை பாராட்டவே கூடாது. அல்லேலூயா. பொல்லாத காரியத்துல பெருமை பாராட்டி நிற்க கூடாது. சங்கீதம் 49:6 பாருங்கள். சங்கீதம் 49:6. தங்கள் செல்வத்தை நம்பி தங்கள் திரளான ஐஸ்வர்யத்தினால் பெருமை பாராட்டுகிற. ஆமா, தன்னுடைய இருக்கிற வருமானத்தை பார்த்து, தன்னுடைய சொத்தை பார்த்து, தன்னுடைய படிப்பை பார்த்து பெருமை பேசிக்கொண்டே இருப்பார்கள். இது ஆசீர்வாதத்தை தடை பண்ணி கொண்டே இருக்கும். நல்லா ஜெபிக்கிறோம், நல்லா ஆராதிக்கிறோம், அந்நிய பாஷை பேசுகிறோம், வேதத்தை வாசிக்கிறோம், தியானிக்கிறோம், கர்த்தரை நம்புகிறோம், கர்த்தரை வழியில் நடக்கிறோம். ஆனால் இப்படி பெருமை பேசுகிற அந்த காரியம் மட்டும் நம்மளை விட்டு போகவே இல்லை. இன்னும் ஜாதி பெருமை நம்மளை விட்டு போகலை, சுய பெருமை நம்மளை விட்டு போகல. ஆசீர்வாதத்தை தடைபடுகிறது, கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுவதை தடைபடுகிறது. நம்முடைய காரியம் தான். நமக்கு ஆசீர்வாதத்தை தடை வேற யாருமே இல்லை, நம்ம தான் தடை, வேற யாருமே இல்லை. அநேக சொல்லுங்க, எனக்கு யாரோ பில்லி சூன்யம் பண்ணிட்டாங்க, எனக்கு யாரோ மாந்திரிகம் பண்ணிட்டாங்க, எங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதமே இல்லை, எது எடுத்தாலும் நஷ்டம். ஆசீர்வாதத்தை தடை பில்லி சூன்யம் இல்லை, நம்ம தான் தடை. ஆசீர்வாதத்தை தடை நம்ம தான். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சில சுபாவங்கள், தேவையில்லாத சுபாவங்கள், பிசாசின் சுபாவங்கள் தான் இந்த ஆசீர்வாதத்தை தடை பண்ணிட்டே இருக்கு, ஒத்துக்கொள்றது இல்லை. அதனால தான் ஆசீர்வாதம் தடைப்பட்டு இருக்கிறது. ஆகவே பெருமையிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும். நீதிமொழிகள் 27:1 பாருங்கள். நீதிமொழிகள் 27:1. நாளைய தினத்தை குறித்து பெருமை பாராட்டாதே, ஒரு நாள் பிறப்பதை அறியாயே. அல்லேலூயா. நாளைய தினத்தை குறித்து ஆண்டவர் சொன்ன கவலைப்படக்கூடாது. இங்கே பெருமை பாட்டா, நாளைய தினத்தை குறித்து பெருமை பாராட்டாத, நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதேன்னு ஏசப்பா சொன்னார். இங்கே வேதம் என்ன சொல்லுது? நாளைய தினத்தை குறித்து பெருமை பாராட்டாதே. நாளைய தினத்தில் நம்ம இருப்போமா? சொல்ல முடியாது. அப்படியே சுத்த கிருபை. பெருமை வேண்டாம், பெருமை வேண்டாம். தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை அளிக்கிற தேவன். இப்படிப்பட்ட சின்ன சின்ன காரியத்திலிருந்து நாம் விடுதலை செய்யப்படுவோமானால் நிச்சயமாகவே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு தடையே இல்லை. அநேகருடைய வாழ்க்கையில் சின்ன ஒரு மதியினம் அவருடைய வாழ்க்கையை ஆசீர்வாதத்தை கெடுத்துவிடும். ஒரு சின்ன ஒரு மதியினம். வாசிக்கலாம். பிரசங்கி 10ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை பாருங்கள். பிரசங்கி 10:1. செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாரி கெட்டு போக பண்ணும், ஞானத்திலும் கனத்திலும் பேர் பெற்றவனை சொற்ப மதியினமும் அப்படியே செய்யும். செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாரி கெட்டு போக பண்ணும். அதே போல ஞானத்திலும் கனத்திலும் பேர் பெற்றவனுடைய சொற்ப மதியினம், ஒரு சின்ன ஒரு காரியம் என்னப்படுகிறது, ஒரு சின்ன ஒரு மதியினம், தேவனிடத்தில் கேட்காமல் செய்கிற ஒரு காரியம், தேவன் ஏற்றுக்கொள்ளாத ஒரு குணம், தேவன் அங்கீகரிக்காத ஒரு குணம், பிசாசின் ஒரு குணம், மனித கிரியின் ஒரு குணம், ஆவிக்குரிய வாழ்க்கை கெட்டு நாரி போக பண்ணுகிறது. அந்த குடும்பத்தின் ஆசீர்வாதத்தை தடுக்கிறது, எதிர்கால வாழ்க்கையை தடுக்கிறது. இதெல்லாம் நம்ம விடுதலை பெற்று வரணும் பிரதர், விடுதலை பெற்று வரணும் சிஸ்டர்.
அப்படி வருகிற போது நீங்கள் ஆசீர்வாதத்தை அளவில்லாமல் பெற்றுக்கொள்வீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா, அல்லேலூயா. உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம். நீரே என் செல்வம், ஒப்பற்ற என் செல்வம், நீரே என் செல்வம், ஒப்பற்ற என் செல்வம். உம்மில் மகிழ்கிறேன், நான் என்னை மறக்கிறேன். உம்மில் மகிழ்கிறேன், நான் என்னை மறக்கிறேன். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அடுத்தது கடன் வாங்குவதிலிருந்து நம்ம விடுதலை பெறணும். கடன் வாங்குவதிலிருந்து என்ன பண்ணணும்? விடுதலை பெறணும். கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தில் ஒரு ஊழியக்காரனை குறித்து நாம் வாசிக்கிறோம். இந்த தீர்க்கதரிசி கடன் வாங்கிய நிமித்தம் பிள்ளைகளை அடிமைப்படுத்த வந்தார்கள் என்று அங்கு சொல்லப்படுகிற ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளையை, கடன் வாங்குவதிலிருந்து விடுதலை பெறணும். நிறைய பேர் ஜெப குறிப்பை பதிவிட்டிருக்கீங்க. இன்றைக்கு நான் உங்களுக்கு ஊக்கமாக நான் ஜெபிக்க போகிறேன். ஆனால் ஒன்று, இனிமேல் கடன் வாங்க மாட்டேன் என்று பொருத்தனை பண்ணி ஜெபியுங்கள். கடனிலிருந்து கர்த்தர் விடுதலை தருவார். கர்த்தர் விடுதலை செஞ்சுட்டே இருப்பார். உங்கள் கடன் வாங்கிட்டே இருப்பாங்க, கடன் வாங்கிட்டே இருப்பாங்க, ஜெப குறிப்பு போட்டே இருப்பாங்க. கர்த்தர் விடுவிப்பதற்கு ஒரு போதுமானவராக இருக்கிறார். ஆனால் அதே நேரத்தில் நான் இனி கடன் வாங்க மாட்டேன் ஆண்டவரே. தேவையில்லாத கருத்துக்கெல்லாம் கடன் வாங்குறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. கடலில் வாழ்றது அவங்களுக்கு பயங்கர இஷ்டம். கண்டவனெல்லாம் வந்து வீட்டில் கதவை தட்டணும், அது அவங்களுக்கு ரொம்ப பிரியமாக இருக்கும். சிலருக்கு என்னன்னே தெரியலை. பேங்கில் லோன் எடுக்கணும், சொசைட்டியில் போய் லோன் எடுக்கணும், சொந்தக்காரங்கிட்ட கடன் வாங்கணும், கம்மலில் வேலை பார்க்குறவங்கிட்ட கடன் வாங்கி வச்சுக்கிடுவாங்க. எல்லாவற்றையும் வாங்கி வைத்துக் கொள்வார்கள். எப்போ பார்த்தாலும் ஒரே கவலையாக இருப்பாங்க. இதே போல காரியத்திலிருந்து நீங்கள் விடுதலை பெற வேண்டும். பொறாமையிலிருந்து விடுதலை பெற வேண்டும். எரிச்சல் அடைகிற காரியத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும். அடுத்தவளை சபிக்கிற காரியத்திலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும். இப்படிப்பட்ட காரியத்தை விடுதலை பெறுகிற போது ஆசீர்வாதத்தை தருவதற்கு தேவன் போதுமானவராக இருக்கிறார். விடுதலை பெற வேண்டியவைகளை குறித்து சில வார்த்தைகளை நாம் பகிர்ந்து கொள்ளும்படி கர்த்தர் கிருபை செய்தார். இப்போ நாம் இணைந்து நாம் ஜெபிக்க போகிறோம். கோபத்திலிருந்து விடுதலை, கோபத்திலிருந்து விடுதலை, கவலையிலிருந்து விடுதலை, பிடிவாத குணத்திலிருந்து விடுதலை, முறுமுறுப்பிலிருந்து விடுதலை, பெருமையிலிருந்து விடுதலை, இன்னும் அநேக காரியங்கள் உங்களுக்கு சொன்னேன். கடன் வாங்குவதிலிருந்து விடுதலை, எரிச்சல் அடைவிலிருந்து விடுதலை, இப்படியெல்லாம் நம்ம அந்த காரியத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு இணைந்து நாம் ஜெபிக்க போகிறோம். இது நாம் விடுதலை பெற்றால் உங்கள் ஆசீர்வாதத்திற்கு தடையே இல்லை. கண்களை மூடிதாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. இணைந்து பாடுவோம். கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா, மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா, மறுபடி வருவீரையா, ஒரு மாற்றம் தருவீரையா, மறுபடி வருவீரையா, ஒரு மாற்றம் தருவீரையா. ஆமென், ஆமென். கூடுமே, ஆமென். கூடும், விடுவிக்க தேவனால் கூடும், கட்டுகள் அறுக்க தேவனால் கூடும்.
ஜெபிக்க போகிறோம். இப்படிப்பட்ட இந்த காரியத்திலிருந்து விடுவிப்பதற்கு தேவன் நம் மத்தியில் உலாவிக் கொண்டே இருக்கிறார். யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறீர்களோ, யாரெல்லாம் அவருடைய முகத்தை நோக்கி பார்க்க போகிறீர்களோ, ஒவ்வொருவருக்கும் அவர் விடுதலை கொடுப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். தேங்க்யூ லார்ட். உடைய மகிமை நிரம்பி கொண்டிருக்கிற, உடைய மகிமை இறங்கி கொண்டிருக்கிற, மகிமை நிரம்பி வழிகிற அதிகாலை நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, விடுவிக்கிற தேவனே, கட்டுகளை அறுக்கிற தேவனே, அடிமைத்தன கைகளை நொறுக்கி எறிகிற சர்வ வல்லமையில தேவனாகிய கர்த்தாவே, இந்த கோபத்தில் அடிமைப்பட்டு போயிருக்கிற ஜனங்களை இயேசுவின் நாமத்தில் விடுவிப்பதற்காக உமக்கு நன்றி. எல்லா கட்டுகளும் அறுக்கப்பட போகிறது. கோபத்தை உண்டாக்குற பொல்லாத ஆவிகள், குழப்பத்தை உண்டாக்குகிற பொல்லாத ஆவிகள், அது நிமித்தம் இழப்புகளையும் கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் சாட்சி கேடுகளையும் உண்டாக்குற பொல்லாத ஆவிகள் அந்த குடும்பத்தை விட்டு வெளியேறட்டும். கோபத்தை உண்டாக்குற வல்லமைகள் அழிக்கப்படட்டும். அந்த சகோதரனை விட்டு வெளியேறட்டும். இந்த சகோதரியை விட்டு வெளியேறட்டும். இயேசுவின் நாமத்தில் சிறு பிள்ளைகளை விட்டு அந்த முரட்டுத்தனங்கள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். இந்த வாலிப தம்பியிடமிருந்து கோபப்படுகிற எண்ணங்கள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். வேலை பார்க்க இடத்தில் கோபப்பட்டது நிமித்தம் வேலைகளை இழந்தவர்கள் அநேகர் உண்டே. ஆண்டவரே, ஆசீர்வாதத்தை இழந்தவர்கள் அநேகர் உண்டே. பதவி உயர்வை இழந்தவர்கள் அநேகர் உண்டே. சாட்சிக்கேடை சம்பாதித்த அநேகர் உண்டே. இந்த கோபத்திலிருந்து நம்முடைய பிள்ளைகளை விடுதலை ஆக்குவீராக இயேசுவின் நாமத்தினாலே. கவலை தேவையில்லாமல் கவலைப்பட்டு கண்ணீர் மக்களுக்கு ஜெபிக்கிறோம். கவலைகளை கொண்டு வந்து, எதிர்காலத்தை குறித்த கவலைகளை கொண்டு வந்து முடங்கி போக பண்ணி பலவீனப்படுத்துகிற பொல்லாத ஆவிகள் வெளியேறட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே, முறுமுறுக்கிற காரியத்தில் நம்முடைய பிள்ளைகளை விடுதலை செய்வீராக. பெருமை பேசுகிற காரியத்திலிருந்து கர்த்தர் ஆண்டவரே விடுதலை செய்வீராக. அடிக்கடி கடன் வாங்கி கடலில் சிக்கி கிடக்கிற மக்களை விடுதலை செய்வீராக. குமாரன் விடுதலையாக்கின மெய்யாக விடுதலை எழுதப்பட்டிருக்கிறது. தகப்பனே, உமக்கு நன்றி. ஒரு அற்புதம் நடக்கட்டும். இனிமேல் கடன் வாங்காமல் கடன் கொடுக்கலை கர்த்தர் மாற்றும். அப்படிப்பட்ட பிரதிஷ்டைகள் கடந்து வர கர்த்தர் உதவி செய்யும். தருத்திரங்கள் மாறட்டும், சாபங்கள் மாறட்டும், வறுமைகள் மாறட்டும், அடிமைத்தனங்கள் வாழட்டும், கவலை கஷ்டங்கள் துக்கங்கள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். நசரேயனாக இருக்கிற இயேசுவின் மகிமையுள்ள திருநாமம் மக்கள் மத்தியிலே மகிமைப்படுவதாக. கட்டுகள் அறுக்கப்படுவதாக. பொல்லாத ஆவியின் கிரிகள் வெளியேறி போவதாக. இருள்கள் வெளியேறி போவதாக. குடும்பத்துக்குள்ளே வெளிச்சம் உண்டாகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எத்தனை குடும்பங்கள் இந்த கோபத்தினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறது. ஐயோ, என் கணவர் வீட்டுக்கு வந்தாலே எனக்கு பயமாக இருக்கிறது. என் பிள்ளை எப்படி கோபப்படுவான் என்றே எனக்கு தெரியவில்லை. ஐயோ, இன்றைக்கு இரவு சாப்பாடின் கணவனுக்கு பிடிக்காவிட்டால் என்ன நடக்குமோ என்று தெரியவில்லை. அப்படிப்பட்ட சகோதரிகள் உண்டு, அப்படிப்பட்ட குடும்பங்கள் உண்டு, அப்படிப்பட்ட ஆண்டவரே காரியங்கள் நடப்பது உண்டு. கர்த்தர் மனம் இறங்கும்படி ஜெபிக்கிறோம். அந்த பொல்லாத ஆவிகளை, அந்த பொல்லாத வல்லமைகளை, அந்த பொல்லாத இருளின் அதிகாரத்தை ஆதிக்கத்தை இந்த குடும்பத்தை விட்டு கர்த்தர் துரத்தி விடத்தக்கதாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மனம் இறங்கும், மனம் இறங்கும். ஒவ்வொரு குடும்பத்திற்கு மனம் இறங்கும், ஒவ்வொரு குடும்பத்திற்கு மனம் இறங்கும். சகோதர சகோதரிக்கு மனம் இறங்கும். ஆண்டவரே, தகப்பனே, கோபத்தின் நிமித்தம் தன்னை தானே சுவற்றில் முட்டிக்கொண்டு காயப்படுத்தப்பட்ட சகோதர சகோதரிகள் உண்டு. கையை கீறிக்கொள்ளுகிறவர்கள் உண்டு. தன்னைத்தானே நெஞ்சில் அடித்துக் கொள்ளுகிறவர்கள் உண்டு. கெட்ட வார்த்தை பேசுகிறவர்கள் உண்டு. பொருளை உடைக்கிறவர்கள் உண்டு. இந்த சுபாவங்களை விட்டு மாறுவதாக, இந்த குணங்களை விட்டு விலகுவதாக. பாதிக்கப்பட்டவர்கள், பிரிந்து போன குடும்பங்களை கர்த்தர் ஒன்றிணைக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். கவலையோடு கோபத்தோடு வாகனத்தை ஓட்டி அதனால் எத்தனை ஆண்டவரே வாகன விபத்துகள் உண்டாகி இருக்கிறது. விடுதலை தருவீராக, விடுதலை தருவீராக. வேலை ஸ்தலத்தில் இருக்கிற கோபத்தை வீட்டில் காட்டுகிற சகோதர சகோதரி உண்டு. வீட்டில் இருக்கிற கோபத்தை, பிரச்சனைகளை, போராட்டத்தை வேலை ஸ்தலத்தில் காட்டுகிறவர்கள் உண்டு. ஆண்டவரே, இப்படிப்பட்ட பழக்கங்கள் மாறட்டும், இப்படிப்பட்ட பழக்கங்கள் மாறட்டும், இப்படிப்பட்ட பழக்கங்கள் மாறட்டும். மனைவிடத்தை வெளிப்படுத்த வேண்டிய கோபத்தை பெற்றோரிடம் வெளிப்படுத்துகிற குடும்ப தலைவர்கள் உண்டு. பெற்றோரிடம் வெளிப்படுத்த வேண்டிய கோபத்தை மனைவிடம் வெளிப்படுத்தி பிள்ளைகளிடம் வெளிப்படுத்துகிற குடும்ப தலைவர்கள் உண்டு. இந்த பழக்கங்கள் மாறட்டும். இந்த பழக்கத்தில் நம்முடைய பிள்ளைகளை விடுதலை தாக்கும். நம்முடைய ஊழியக்காரன் கண்ணீரோடு நான் ஜெபிக்கிறேன், பாரத்தோடு நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தை நோக்கி நான் ஜெபிக்கிறேன். இன்றைக்கு ஒரு பிள்ளைகளுக்கு விடுதலை கிடைக்கட்டும். இந்த காலை ஆறுதலை கலந்து கூட உங்களுடைய வாழ்க்கையில் யாரெல்லாம் விரும்புகிறார்களோ, யாரெல்லாம் எதிர்பார்க்கிறார்களோ, அவருடைய வாழ்க்கையில் இந்த நாட்கள் விடுதலை நேரமாக இருக்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். நல்ல சாட்சிகளை கேட்க கர்த்தர் உதவி செய்யும். இதன் நிமித்தம் ஆசீர்வாதத்தை இழந்தவர்கள், அற்புதங்களை இழந்தவர்கள், சாட்சியை இழந்தவர்கள், தேவ உறவை இழந்தவர்கள், குடும்ப உறவை இழந்தவர்கள் திரும்பவும் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். அன்பின் கருத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். ஒருவரையும் ஆசீர்வதித்து அனுப்போம், ஆசீர்வதித்து அனுப்போம். அப்பிரயோஜனமுள்ள ஊழியக்காரன், இன்னைக்கு நீ சொன்ன வார்த்தை உடைய பிள்ளைகளுக்கு நான் சொன்னேன். ஆசீர்வதித்து அனுப்போம். ஜெப குறிப்பை பதிவிட்டிருக்கிறார்கள்.
நன்றி, நன்றி ஆண்டவரே. சந்தேகப்படுகிற குணங்கள், கணவன் மனைவிக்குள்ள சந்தேகத்தை உண்டாக்குற பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்றி அப்பா, விடுதலை ஆக்குகிறேன். நன்றி, பிரச்சனை நிரம்பி இருப்பதற்காக நன்றி. ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி காத்துக்கொள்ளும் அன்பின் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஒரே ஒரு நிமிஷம் தேவ சமூகத்தில் நில்லுங்க ப்ளீஸ். ஒரே ஒரு நிமிஷம் தேவ சமூகத்தில் நில்லுங்க. தேவனுடைய பிரச்சனை நிரப்புகிற நேரம். ஹல்லேலூயா, ஆராதனை இயேசுவே, ஜீவனுள்ள தேவனே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆராதனை உமக்கே. தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் தலையில் இருக்கிற கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் கரைந்து போகட்டும். முதுகு தண்டுவடத்தில் இருக்கிற கட்டுகள் கரைந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தில். சரீரத்தில் எந்த பகுதியில் அந்த கட்டுகள் இருந்தாலும் அந்த டியூமர் இப்போது இயேசுவின் நாமத்தில் அது அழிந்து போகட்டும், காணாமல் போகட்டும். சரீர பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தில் விலகி போகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். சரீர உறுப்புகள் புதிதாக்கப்படட்டும், புதுப்பிக்கப்படட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். சாத்தானின் அதிகாரங்கள், சாத்தான் ஆதிக்கங்கள், ஆளுகைகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருக்கு சுகபலத்திலிருந்து காத்துக்கொள்ளும். துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும், கண்ணீர் மாறட்டும், கவலைகள் மாறட்டும், பலவீனங்கள் மாறட்டும், சோர்வுகள் மாறட்டும், அசதிகள் மாறட்டும், தனிமையில் இருக்கின்ற உணர்வுகள் மாறட்டும். கிறிஸ்துவின் பிரசன்னம் பிள்ளைகளை மூடட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பின் கருத்து ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன். ஜெபத்தை கேட்டதற்காக மக்கள் நீ சொல்ல சொன்ன வார்த்தையுடைய பிள்ளைகளுக்கு சொல்லியிருக்கிறேன். அற்புதங்களை, அதிசயங்களை, விடுதலை இவர்கள் காண்பார்களாக. இதை நிமித்தமுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் விலையேறப்பட்ட திருநாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு நாளும் ஒருபோதும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you.